ஓ நன்றி, சோத்திரம் 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 அப்பா, நன்றி. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் வாஞ்சையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, ஷல்லமா ரிபகாதிமா ஷலூர்மோ, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இன்னைக்கு இந்த காலவெளியில் இயேசுவே, என்னை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் உம்மோடு இருக்கணும்னு விரும்புகிறேன். நான் உம்மை பார்த்து தான்ப்பா நடப்பேன். இந்த கவலையை, துக்கத்தை, போராட்டத்தை முன்னாடி வைக்க மாட்டேன், உங்களை தான் வைப்பேன். அப்படி வைப்போமா? கர்த்தர் காரியங்களை ஜெயமாக உண்டு பண்ணுவார். சோத்திரம் சோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 143:10. சங்கீதம் 143:10. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். ஃபாதர் அங்கிள் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் என் இயேசுவே. ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு யாரும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க மாட்டோம். அவருக்கு பிரியமானதை செய்யறத உங்களுடைய இருதயத்தில் ஒரு முக்கியமான நோக்கமாக கொண்டு வாங்க. அங்கதான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும், வழிக்கும், நீங்க முன்னேற்றத்திற்கும் அங்கதான் ஒரு சாவியே இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், உடனே செழிப்பு வேணும், அது வேணும், இப்படி வேணும். ரைட்டுங்க. இந்த கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், சபிக்கிறவர் அல்ல, தரித்திரத்தில் வாழ வைக்கிறவர் அல்ல. ஆனா கவனிங்க, சாவி எங்க இருக்கு? ஒரு வீட்டை திறக்கணும்னா சாவியை போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் நீங்க போய் டோர் மேல அப்படி சாவி வச்சுனா திறக்காது. அங்க லாக்னு ஒன்று இருக்கு. அந்த லாக்கில் போய் அந்த சாவியை வைக்கணும். அந்த பொசிஷன்ல கரெக்டா அதை மூவ் பண்ணணும் இல்லையா? பண்ணும்போது அது என்ன செய்து திறக்குது. அது 4 லிவரோ 8 லிவரோ 12 லிவர் கீயோ எதுவாக இருந்தாலும் கரெக்டான சாவி இருக்கணும். அந்த சாவியை வச்சுட்டு தான் நீங்கள் திறக்க முடியும். இப்போ பாருங்க, வாழ்க்கையில் வெற்றியை, சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன சாவி? நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறத கற்றுக்குங்க. இதை கற்றுக்கிறது எப்படின்னா, அவர் தான் சொல்லி தராரு. வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறாரு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது பரிசுத்தம், எது அசுத்தம், எது கர்த்தர் பிரியப்படுறாரு, எதுல கர்த்தர் பிரியப்படலை. இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்றாரு பாருங்க. இந்த மக்களுக்கு அதை புரியல. புரிஞ்சவன் வாழ்வடைகிறான். புரிஞ்சன அவனுடைய கோத்திரம் உயர்த்தப்படுது. புரியாதவன் கோத்திரம் சிதறடிக்கப்படுது. இன்னைக்கு நீங்களும் நானும் சிதறடிக்கப்பட போறோமா? இல்ல, சந்ததி சந்ததியாய் வாழ போறோமா? அப்ப கவனிங்க, பிரியமானதை செய்யணும். நல்ல கவனிங்க. உங்க டைம் பாஸுக்கு செய்யறதா இருக்கட்டும் இல்லையா, ஏதோ போய் ஒரு விளையாட்டுக்கு செய்யறதா இருக்கட்டும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய பழகுங்க. எத்தனை பேருக்கு வழங்குது? இல்லை பிரதர், கொஞ்சம் சின்ன டைம் பாஸிங்க்கு இந்த டிவியில் ப்ரோக்ராம் பார்த்தேன். தயவு செய்து சொல்கிறேன், ஹம்பிளாக சொல்கிறேன், என்னை தாழ்த்தி சொல்கிறேன், என்னை மறைச்சி சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே உங்களுக்கு பிரத்யட்சமாக கொடுக்குறேன். கர்த்தர் பிரியம்படி காரியங்களை பாருங்கள். கர்த்தர் பிரியம்படி பேசுங்க. கர்த்தர் பிரியம்படி காதலை கேளுங்க. கேட்க வேண்டியதை கர்த்தருக்கு பிரியமில்லாத கேட்காத. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? ஐயோ, ரொம்ப க்ளோஸு, எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை பேசி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த அம்மா காதை கொடுக்காதீங்க ப்ளீஸ். ஐ எம் வெரி சாரி, இதில் கர்த்தர் பிரியப்படலை, இதை நான் கேட்க மாட்டேன், நீங்களும் அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, வாயை திறந்து சொல்ல பழகுங்க இல்லையா? 3 காரியத்தை சொல்லிட்டு போகிறேன்.
ஒரு விசுவாசனுடைய லைஃப் எப்படி இருக்கணும்? அக்கார்டிங் டு திஸ் வேர்ஸ், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். நல்லா கவனிங்க. இந்த அவன் பார்க்கணும், அவன் பார்த்து ஆச்சரியப்படணும். இவங்கன்னா கீழே இருந்தாங்க பாரு எப்படி வந்துட்டாங்க. கீழே இருந்த கர்த்தரை நான் கொண்டு வருவார். நீ உன் சுய முயற்சி எடுக்காத, இல்லையா? சுய சித்தத்தை செய்யாத. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழு. உன் குடும்ப ஜீவியம் எப்படி இருக்குன்னா கர்த்தர் பிரியப்படணும். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் பிரியப்படணும்னு விரும்பல. இந்த ஊர்ல இருக்கிற கோடிக்கணக்கானவன், என் பக்கத்து வீடு, ஏத்த வீடு, என் கூட படித்தவன், அவன் இவன் எல்லாம் பார்க்க, அப்போ எப்படி வாழ்றான் பாரு, எப்படி வாழ்றான் பாரு. இல்லைங்க, அது இல்லை. கர்த்தருக்கு பிடிச்சமான வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் உன்னை பெருமைப்படுத்தும், உன்னை உயர்த்தும். நல்லா கவனிங்க. யாருக்காக வாழணும்னு நினைச்சானா இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சிரு. கர்த்தருக்காக வாழு. இந்த குடும்ப ஜீவியம் கொடுத்துருக்கிறது கர்த்தர். நல்லா கவனிங்க. நீ கர்த்தருக்காக வாழ்ந்தனா, கர்த்தருக்காக உன் பிள்ளைகளை எழுப்புனா, உன் சந்ததி பேர் பெறும். சந்ததி ஆசீர்வதிப்பார். சந்ததியை ஆசீர்வாத வழியில் நடத்த வேண்டியது ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் இருக்கு. முக்கியமானது கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். ரெண்டாவது, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை செய்கையா இருக்கணும். உன் வாழ்க்கை செய்கை இருக்கு பத்திய, உன் கிரியை, உன் பேச்சு, உன் நடத்த, உன் உடுத்த, ஓ ஷக்கா மதி மல்ல தூரபாஷா பிரியப்படணும். உன் உடையில கர்த்தர் பிரிய. நிறைய பேர் பார்க்குறான், நான் பேசணும், உடையில கர்த்தர் பிரியப்படணும். உடை எதுக்கு இல்லையா? நிறைய பேர் சில காரியத்தை மட்டும்தான் பார்க்குறோம். கர்த்தர் மனுஷனுக்கு உடையை கொடுக்கும்போது நிர்வாணத்தை மறைக்கிறது கொடுத்தாரு. அப்புறம் பாருங்க, துதியின் ஆடையை கொடுக்குறாரு, மகிமையின் ஆடையை கொடுக்குறாரு, இல்லையா? ரட்சிப்பின் ஆடையை கொடுக்குறாரு. ஏகப்பட்ட ஆடை இருக்குங்க. இந்த ஆடைனா எதுக்குன்னா கர்த்தருடையவன் என்பதை காண்பிப்பதற்கு. நல்ல கவனிங்க. செய்கை, நம்முடைய செய்கை கர்த்தர் பிரியப்படுற மாதிரி இருக்கணும். உடையில நீ பண்ணும் போது ராஜாவா இருக்கணும், ராணியா இருக்கணும். வேற மாதிரி, வேற வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். ஆப்போசிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க ஐயா. மூன்றாவது, உன் குடும்ப ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். உன் குடும்ப ஜீவியம் இருக்கு பாரு, கர்த்தர் பிரியப்படணுங்க. ஹலோ, 4 பேர் சொன்னாப்புல நீ செய்யறது ரைட்டுனாக்காது, கர்த்தர் பிரியப்படணும், அதுதான் ரைட்டு. எத்தனை பேருக்கு சொல்றது விளங்குது? இன்னைக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே உங்க பிரியமா வாழ எங்களுக்கு இருப்பத்தாங்க. ஆமென். உன் சந்ததி பழகி பெருகும். God bless you. ஆமென். Bye bye.